ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909. இந்தியா பாகிஸ்தான் மோதல் காரணமாக மூடப்பட்டிருந்த 32 விமான நிலையங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீநகர், ஜம்மு, லடாக், அமிர்தசரஸ், ஜெய்சால்மர் மற்றும் புஜ் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமைந்துள்ள 32 விமான நிலையங்கள் இந்தியா பாகிஸ்தான் மோதல் காரணமாக மூடப்பட்டன. பாகிஸ்தான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியதால் விமான சேவைகளை இயக்குவது ஆபத்தானது என கருதப்பட்டது. ராஜஸ்தான், பஞ்சாப் போன்ற எல்லை மாநிலங்களில் உள்ள விமான நிலையங்கள் தவிர இமாச்சல பிரதேசத்தில் உள்ள தரம்சாலா, சிம்லா விமான நிலையம் மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள குவாலியர் விமான நிலையம் ஆகியவையும் மூடப்பட்டன. தரம்சலாவில் நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டி பாகிஸ்தான் தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாக பாதையிலேயே நிறுத்தப்பட்டு ரசிகர்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் கிரிக்கெட் அணிகள் மற்றும் அதன் வீரர்கள் விமான சேவை இல்லாததால் தரம்சலாவிலிருந்து பயணிக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. பின்னர் கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் அணிகளைச் சேர்ந்தவர்கள் சிறப்பு ரயில் மூலமாக பயணித்தனர். ஸ்ரீநகர் மற்றும் ஜம்மு உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு பயணித்தவர்கள் விமான நிலைய மூடல் காரணமாக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்ப இயலாத சூழல் ஏற்பட்டது. தற்போது விமான நிலையங்கள் திறக்கப்படுவதால் படிப்படியாக பயணிகள் விமான சேவைகள் சகஜ நிலையை எட்டும் என கருதப்படுகிறது. இதனால் காஷ்மீர், பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் முடங்கியுள்ள சுற்றுலா தொழில் புத்துயிர் பெறும் சூழல் ஏற்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக டெல்லி செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம். ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909.